ஓனா சிக்ஸ் வளர்த்தா லாஸு இதைத்தான் கமெண்ட் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கரெக்டாக புரிஞ்சுட்டு இந்த அண்ணன் கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும், லாஸே ஆகாதுன்னா அப்படி ஒரு பிஸ்னஸே கிடையாது. எல்லா பிஸ்னஸ்லேயும் ஒரு டவுன் கண்டிப்பாக இருக்கும். கமெண்ட்டில் வந்து ஓனா வளர்த்தா லாஸு, ஓனா வளர்த்தா நஷ்டமாகும், அதுக்கான ப்ராப்பர் பிளான் போட்டு நீங்கள் வளர்த்தீங்கன்னா எப்படி நஷ்டமாகும்? நாங்கள் கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸாக ஓனாக தான் வளர்த்துட்ருக்கோம். எங்களுக்கு லாபமும் கிடச்சிருக்கு, அதே சமயம் டபுள் மடங்கு நஷ்டமும் ஆயிருக்கு. ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும் பிஸ்னஸ்னா. நாங்கள் அந்த நஷ்டத்தை எப்படி டேக்கிள் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லோக்கல் உள்ளவங்களுக்கு நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே அந்த பிராய்லர் கோழியை கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் நாளடைவு என்னாச்சுன்னா ஒரு கடையை பார்த்து சிக்கன் சென்டர் ஓப்பன் பண்ணோம். நாங்களே ஓனா வளர்த்து நாங்களே அதை சேல் பண்ணும்போது எங்களால் அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்க முடியும். வெளியில் ஒரு 150 ரூபா கொடுக்குறாங்கன்னா எங்களால் 130 ரூபாய் கொடுக்க முடியும். நான் எதுக்காக வீடியோ போகிறேன்னா, எல்லாரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என்னை பார்த்து அப்படியே காப்பி அடிங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் எந்த இடத்துலையும் நான் சொல்லவே கிடையாது. நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோக்கு எஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நாளைக்கு 5 மணிக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். நன்றி.